அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த பதிவில் இந்த குரு பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் அவர்களுக்கு பணவரவானது எப்படி அமைய போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். கும்ப ராசிக்கார நேயர்களே, இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியால் செய்தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட மன உறுதியுடன் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். உங்களின் குறிக்கோளை நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாதுங்க. குடும்பத்தினர் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. எந்த முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்கள் எடுக்க வேண்டும். மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. மேலும் நீங்கள் அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதில் இருந்து அகற்ற வேண்டும். பழைய தாக்கங்களை மறக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனின் திருநாமங்களை ஜபித்து வர வேண்டும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக போகுது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. முன்கூட்டியே யோசித்து உங்களுடைய செயல்களை நீங்கள் சிறப்பாக முடித்து விடுவீங்க. உங்களுடைய மனதில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக விளக்கும் ஆற்றலும் உண்டாகும். கிணற்று தவளையாக இருந்தவங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வாங்க. சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் பெரும் யோகம் உண்டாக போகுதுங்க. குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லத்தில் குதூகலம் நிறையுங்க. ஆன்மீகம், தத்துவம் போன்றவற்றில் ஈடுபட போறீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட இனங்கள்ல இருந்து வருமானம் வர தொடங்க போகுது. குடும்பத்திலும் வெளியிலும் உங்களின் செல்வாக்கு உயர்ந்தே காணப்படும். இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்வீங்க. அரசு அதிகாரிகளுடனான உங்களுடைய தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு சேர்க்க போகுது. அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம். அவ்வப்போது எதையோ இழந்து விட்டது போன்ற மனக்கவலைகளுக்கு நீங்க ஆளாவீங்க. மேலும் ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபடக்கூடாதுங்க. கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர் என்கிற அந்தஸ்தை நீங்க பெற போறீங்க. உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீங்க. வருமானமானது உங்களுக்கு படிப்படியாக உயர்ந்தே காணப்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வாங்க. மேலும் அலுவலக வேலைகளில் பளு இருக்காதுங்க. விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கலாம். புதிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பேச்சாகவே அமைய போகுது. பொருட்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்க போகுதுங்க. வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப விற்பனை முறைகளை நீங்கள் கையாள போறீங்க. என்றாலும் கூட்டாளிகளை நீங்க அதிகம் நம்பக்கூடாதுங்க. அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெற போறாங்க. சிலர் புதிய பதவிகளில் அமருவாங்க. தொண்டர்களின் ஆதரவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவும் இருப்பதால உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. கலைத்துறையினருக்கு பணவரவானது திருப்திகரமாகவே இருக்க போகுது. கை நழுவி போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வர போகுதுங்க. உங்களின் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரித்தே காணப்படும். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. மனதிற்கினிய சுற்றுலா சென்று வர போறீங்க. மாணவ மணிகள் அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெற போறீங்க. பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அடுத்து அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
இந்த குரு பயிற்சியால் நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நல்ல பெயர் எடுத்துக்கொள்வாங்க. கவனம் தேவை. வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்த வேண்டும். உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரப்போகுதுங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களால் லாபம் அடைவீங்க. லாபத்திற்காக காத்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனையும் இருக்க போகுது. உடன் இருப்பவர்களுடன் கவனமாக பழகுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. வேலையில் திருப்தி உண்டாகும். பிள்ளைகளின் கல்வியில ஆர்வம் காட்டுவீங்க. அடுத்து சதயம் நட்சத்திரம். இந்த குரு பயிற்சியால் எந்த காரியத்திலும் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். பெரியவர்களிடம் நல்ல பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீங்க. மனம் தெளிவடையும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கப் போகுதுங்க. பணவரத்தானது உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். மேலும் உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான எதிர்ப்புகளும் விலகிவிடும். நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை நீங்கள் செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியும். வியாபார போட்டிகளும் குறையும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. அடுத்து பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்தே காணப்படும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது உங்களுக்கு மனதுக்கு திருப்தி தருவதாக இருக்கும். பிள்ளைகள் கேட்பதை நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷம் காண்பீங்க. இடம் வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்க போகுது. அதற்கான காரியங்களையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. பணவரத்தானது உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்று பலனடைவீங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும். பரிகாரமாக விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சிறப்பு பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ கணபதிக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபட வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் சனைச்சராய நம என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்ல வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளி. இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் சில சாதகமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரித்தே காணப்படும். உங்கள் உத்தியோகத்தின் மூலம் உங்களுடைய வருமானத்தில் ஏற்றமே காணப்படும். ஆனாலும் உங்களுடைய தொழிலில் சில இழப்புகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. ஷாப்பிங், உங்கள் வீட்டை அலங்கரித்தல் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது போன்ற சில ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். சமூக ஊடகங்களில் சில செல்வாக்கு மிக்க நபர்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். மேலும் உங்களுடைய தாயுடனான உங்களுடைய உறவு உங்களுடைய குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடன் நல்ல உறவை பேண முயற்சிப்பது முக்கியங்க. ஏன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு அவர்களின் ஆதரவு தேவைப்படலாம். கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அவற்றை திருப்பி செலுத்துவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாங்க. மேலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் உங்களுடைய செலவினங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சில எதிர்பாராத பணம் அல்லது மூதாதையர் சொத்துக்களை நீங்கள் பெறலாம். இது உங்களை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஆன்மீக பணிகளில் அங்கீகாரத்தையும் புகழையும் பெறலாங்க. மற்றும் சில பொருளாதார வளர்ச்சியையும் கூட நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய தொழிலுக்கு அதிக நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். நன்மை தீமைகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக புத்திசாலித்தனமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்க முடியும். அடுத்து உத்தியோகம். பணியிடத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையானது வெளிப்பட போகுது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பாங்க. பிறரை நம்பி நீங்கள் முக்கிய பணிகளை அளிக்கலாங்க. பணியிடத்தில் வெளிப்படைத்தன்மை பிரச்சனைகளை தீர்க்க உதவ போகுது. பணியிடத்தில் உங்களுக்கு பொறுப்புகளும் வழங்கப்படலாம். அவை உங்களுக்கு சவாலானதாகவே இருக்குங்க. என்றாலும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நீங்கள் அதனை சமாளித்து வெற்றியும் பெற போறீங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட போறீங்க. விளம்பரம் மூலமாக தொழிலில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண போறீங்க. உங்களுடைய வருமானமானதும் பெருகியே காணப்படும்.
இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, வேலை மற்றும் தொழிலில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் இருக்க போகிறது என்று இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.